Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர். என்னுடைய நியூ சீரியல் திருமாங்கல்யம் ஷூட்டுக்காக நான் பொள்ளாச்சி போக வேண்டியது இருந்தது. ஸோ பொள்ளாச்சி போனோம்னா ஜென்ரலாக அவுட்டோர் போகணும்னா நான் ஃபேமிலி பீப்புள் யாருமே இல்லாமல் நான் போக மாட்டேன். அப்போ சரி வீட்டில் பாப்பாவை தனியாக விட்டுட்டு போக முடியாது. பாப்பாவை நான் கூட்டிட்டு போனாலும் கூட யாராவது ஒருத்தர் திரும்பிய வரணும். இப்போ நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொள்ளாச்சி போனோம். அப்புறம் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா அன்னைக்கு நைட்டே எனக்கு டிக்கெட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா ஏன் ஹரிபரியா நம்ம கிளம்பணும், பொள்ளாச்சியில நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கு பாக்குறதுக்கு, ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம மறுநாள் நைட் டிக்கெட் போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அந்த ஒன் டேல பொள்ளாச்சியில என்னென்ன பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கும், என்னால என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் நாங்க போனது மாசாணி அம்மன் டெம்பிள். ஸோ அந்த மாசாணி அம்மன் டெம்பிள் சூப்பர் தரிசனம் கிடைச்சிது. கண்டிப்பா பொள்ளாச்சி வந்தீங்கன்னா மாசாணி அம்மன் டெம்பிளுக்கு போய் விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆனமலை ரோடு இருக்குல்ல, சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ ரசிச்சேன், அவ்வளோ அழகா இருந்தது அந்த கிளைமேட்டு, ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸில் மரங்கள் ரொம்ப அப்படியே ப்ரெசண்டா இருந்தது. ஸோ கண்டிப்பா இதையும் நீங்க அந்த ஆனமலை ரோட்ல போறப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அந்த ஃபீல் சூப்பரா இருக்கும். ஸோ தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், ப்ளீஸ் ப்ளீஸ் போய் அங்கே என்னை கூட்டிட்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் ஷூட்டிங் நம்ம பண்ணும்போது நம்ம அவ்வளோலாம் என்ஜாய் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி டைம்ல தான் இதெல்லாம் போய் பார்க்க முடியும் நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு. அந்த வாட்டர்ல நடந்து கால் வச்சு அதெல்லாம் தண்ணி எல்லாம் இது பண்ணும்போது அது உள்ளுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சென்னையில பெருசா பார்க்க முடியாது. இந்த மாதிரி போனாதான் நம்ம பார்க்க முடியும். இததான் டைம். அண்ட் எங்க வீட்டுக்காரர்கிட்ட எப்படியாவது நைஸ் பண்ணி இப்படிதான் நம்ம இது பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா ஒரு 15 to 20 minutes என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த பிளேஸ் தான் அந்த பிளேஸ். அடுத்தது ஆலியர் டேம். ஆலியர் டேம் நீங்க பார்த்துருக்கீங்க நிறைய மூவிஸ்ல, நிறைய அந்த ரோடு, அந்த மேல டேமோடைய ரோடு, நிறைய ஷூட்டிங் சாங்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் போகலான்னு. பட் என்னன்னா ஓகே நாங்கள் மங்கி ஃபால்ஸ் போயிட்டு இருந்தோம். இந்த பக்கம் போக முடியாம நாங்க என்ன பண்ணோம்னா, சரி ஓகே மங்கி ஃபால்ஸ் போறப்போ அந்த சைடு நிறைய வியூ இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஏறும் போது எடுத்தது இந்த பிளேஸ். ஆக்சுவலா இந்த சைட்ல இருந்தே பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. எனக்கு அதெல்லாம் சொல்றது ஒரு மாதிரி அந்த சீனரியே வேற லெவல்ல இருந்தது பாக்குறதுக்கு, ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலி எங்க ஹஸ்பண்ட் நீ நடந்து வா நான் வீடியோ எடுக்கிறேன்னாரு. பயந்தாமொழி, ஸோ எனக்கு ஹைட்னாலே பயம் இருக்கும். பட் நடந்து வந்திருந்தாலும் சூப்பரா இருந்திருக்கும் அந்த வீடியோ. இருந்தாலும் நின்றுட்டு எடுத்தேன். அதுவே ஒரு 2 seconds தான். ஆனா அதுக்குள்ள கிளைமேட் சேஞ்சு, ட்ரிசிலு, ப்ரீஸ் சூப்பரா இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்களும் போனீங்கன்னா மறக்காம இருப்பாரு. அடுத்தது மங்கி ஃபால்ஸ். மங்கி ஃபால்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறது. எனக்கு நான் பார்த்தது கிடையாது. சரி ஓகே உள்ள போறப்ப எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. அப்புறம் உள்ள போகணும் பார்த்தா ஃபுல்லா வாட்டர் ஃபால்ஸ் அந்த தண்ணி ஊத்திட்டு இருக்கு. அது பயங்கர ஹாப்பி. அதுடா எல்லாரும் குளிச்சுட்டு வேற இருந்தாங்கல்ல, அந்த ரெண்டுலாம் நம்மளுக்கு ஒரு தண்ணி பார்த்தா குளிக்கணும்ன்ற ஆசை கண்டிப்பா வரும். அண்ட் நான் அந்த யோசனையே கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது எனக்கு மைண்ட்ல இல்லை. பிளஸ் நாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. சரி போனதுல பார்த்தா அப்படி தண்ணி ஊத்துது, எல்லாரும் குளிக்கிறாங்க, பயங்கர ஹாப்பி. நான் என் சன் இருக்காங்க, அம்மா அப்படியே மம்மிக்காவும் அப்படின்னா நாங்க 2 பேருமே போனோம். போயிட்டு அந்த வாட்டர்ல சும்மா நிக்கலாம் அப்படின்னா என் மனசு கேட்கலாம், பரவாயில்ல ட்ரெஸ் நனைஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் அந்த ஃபால்ஸ் கிட்ட நின்று அவரை குளிக்க வச்சு நான் ரொம்ப நேரம் நின்று அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஒரே ஒரு இதுதான் குளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு இதுதான். பட் மற்றபடி செம்மையா இருந்தது. இந்த ஃபால்ஸ் நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா மங்கி ஃபால்ஸ்க்கு போய் குளிச்சுட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துட்டு போங்க, இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. என்ஜாய் பண்ணிருப்பாங்க, அவ்வளோ நல்ல பிளேஸ். ஸோ மங்கி ஃபால்ஸ் நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி முடிச்சதுமே பஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கேயே 1:30 to 1:45 ஆயிடுச்சு. சரி ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனமலைக்கு ஒரு தனி ரோட்ல இருக்கிற சோளா மெஸ் தான். அங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ் பயங்கர ஃபேமஸ். ஸோ அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். அவங்க அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா
இந்த மண்பானையில தான் சமைப்பாங்க அண்ட் சர்வ் பண்றது கூட வந்து மண்பானையில தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிஷ் ஐட்டம்ஸ், குழம்பு ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் நிஜமாக பர்சனலா ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளா இருந்தது. நான் இந்த ட்ரிப்ல வந்து முக்கியமா 2 பிளேஸ் விசிட் பண்ணணும்னு நினைச்சேன். ஒன்று வந்து மாசாணி அம்மன் டெம்பிள். ஆக்சுவலி அது வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு நான் அந்த டெம்பிளுக்கு வந்து. இன்னொன்று வந்து மங்கி ஃபால்ஸ். நான் மங்கி ஃபால்ஸ் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த 2 பிளேஸுமே வந்து நான் போனது எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்தது, சந்தோஷமாகவும். அண்ட் பொள்ளாச்சியில பார்க்க வேண்டிய நிறைய பிளேசஸ், பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு இருக்கிற டைம்ல வந்து நான் இந்த 2 பிளேஸும் வந்து விசிட் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்து நான் வந்து பொள்ளாச்சி போகும்போது இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பா போய் இந்த பிளேஸ் எல்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.